வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கனி பாப்பா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வந்து நம்ம வள்ளியம்மா ஓடி வந்து நம்ம மாறன்ட்டு சொல்கிறாங்க. மாறன் வந்து கனி பாப்பாவை நான் பார்த்ததே கிடையாது, இதில் ஃபோட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னு வள்ளியத்தை அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் நம்ம வள்ளியம்மா வந்து ஃபோட்டோவை மொபைலில் காட்டுறாங்க. இதுதான் கனி பாப்பாவா, நான் ரவுடின்னு என்ன தான் வந்து சொல்லுவா அப்படின்னு வந்து சொல்லினோம். அப்போ ஒன்று தான் ரவுடின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் மாறா, அப்போ உனக்கு நல்லாவே தெரியுமா? ஆனால் இந்த ரவுடி தான் ஒருவேளை இந்த கடலை மிட்டாயில் விஷம் இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சந்தேகப்பட்டோம். அந்த கடலை மிட்டாயை ரவுடி வாங்கி கொடுத்தது தான் அப்படின்னு வந்து சொன்னான் அப்படின்னு சொன்னாரு. தூக்கி வாரி போடுது அந்த ரவுடி நான் தான். ஆனால் அந்த கடலை மிட்டாயில் விஷம் இல்லாத எனக்கு நல்லாவே தெரியும். நான் கொடுத்த பாலில் கூட விஷம் இல்லை. அப்போ யாரோ ஒரு ஆள் அந்த பொருளில் கலந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லினேன். வீட்டுக்கு வேறு யாரெல்லாம் வந்தா அப்படின்னு சொல்லினோம். புதுசாக டியூஷன் டீச்சர் அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து வாராரு, நம்ம கனி பாப்பாவுக்கு பாடம் படித்து கொடுக்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஒருவேளை அந்த ஆளோட திட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த நபரை தொலியை உரித்து உண்மையை வர வைக்கிறாங்க. எல்லாம் ஆதித்யாவின் சதி திட்டம் அப்படின்னு வந்து தெரியுது. ஆதித்யா வேறு யாரும் இல்லை, மதுவோட அக்கா புருஷன்தான். நம்ம மது சாவுக்கு பழிவாங்க தான் வந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க மாறன். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க. கரெக்டாக நம்ம கனி பாப்பா உயிருக்கு ஆபத்து, அவங்க தின்ன சாப்பாட்டில் இதில் விஷம் வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக நான் தான் பால் கொடுத்தேன், அதில் விஷம் ஒன்றும் இல்லை வீரா, அது பிறகு எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளியம்மா சொல்ல நேரம் இல்லை, அவள் கடலை மிட்டாய் வந்து கையில் வச்சுருந்தா, அதை ரவுடி கொடுத்தா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா. அந்த ரவுடி ஒரு சின்ன பிள்ளைன்னு பார்க்காம அதில் விஷம் தடவிருக்கான். அவனுக்கு என்ன வன்மோ நம்ம குடும்பத்து மேலே இருக்கோ தெரியலை. அந்த ரவுடி யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து வீரா வந்து கங்கணம் கட்டுறாங்க. இவ்வளோ தூரம் ஒரு சின்ன பிள்ளையை கொல்ல அளவுக்கு அந்த கடலை மிட்டாயில் விஷம் இருந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வள்ளியம்மா இதை எப்படியாவது மாறன்ட்டு சொல்லணும் அப்படின்னு வந்து மாறனை தேடி வராங்க. என்ன அத்தை, எதுக்காக அடிச்சு பிடிச்சி வர, உன் முகமே சரியில்லையே, எதுக்கு அப்படின்னு வந்து மாறன் வந்து கேட்கவும், இந்த பாரு நம்ம கனி பாப்பா உடம்புக்கு ஆபத்து, யாரோ அவள் தின்னு சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்காங்க அப்படின்னு அவன் மூக்குலேருந்து ரத்தமாக வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அவசர நிலையில் இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் துடிச்சு போகிறாங்க மாறன். இது என்னடா கூத்தா இருக்குது, சரி யார் மேலேயாவது உனக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம் ரவுடின்னு ஒருத்தனு கூட பழகுவா, அந்த ரவுடி தான் இந்த விஷத்தை வச்சிருக்கணும், அவனுக்கு என்ன இது இந்த கனிப்பாப்பா உயிரை எடுக்கிறதுல இருக்கோ தெரியலை அப்படின்னு வந்து கோபத்தோட கொந்தளிக்க நேரம். என்னது ரவுடின்னு பேசுவாளா, இதெல்லாம் நம்மகிட்ட பேசக்கூடிய ஒரு பிள்ளையாச்சு அப்படின்னு வந்து மாறனுக்கு டவுட்டு. சரி வள்ளியத்தை, அந்த ஃபோட்டோ உனக்கிட்ட இருந்தால் காட்டு, நான் வந்து பார்க்கட்டு கனி பாப்பாவை நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததே கிடையாது, ஃபோட்டோவிலாவது பார்க்கட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்க நேரம் நம்ம கனி பாப்பா தான் தன்னிட்ட வந்து பேசிகிட்டு இருந்த அந்த பொண்ணு அப்படின்னு வந்து தெரிஞ்சு அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க மாறன். அத்தை ரவுடின்னு சொல்லிட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, என்ன தான் அத்தை அப்படின்னு வந்து சொல்லணும். ஷாக்கிங்காக இருக்காங்க. என்ன ஒன்று தான், அப்போது விஷம் எப்படி வந்து அப்படின்னு சொன்னார். அந்த கடலை மிட்டாயை வாங்கி கொடுத்தது நான் தான், ஆனால் அந்த கடலை மிட்டாயில் விஷம் ஒன்றும் இல்லை, அது கடைசியாக அது பிறகு மில்க்கு பால் சாப்பிட்டேன், அந்த பாலை நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன், அதுலேயும் விஷம் இல்லை மாறா, அது பிறகு எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம மாறன் இருக்கிறாங்க. சரி வீட்டில் நம்மளை வீட்டுக்காரங்களை தவிர வேறு யார் வருவா அப்படின்னு வந்து கேட்க நேரம், அவளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க ஒரு சாரை புதுசாக வீரா வந்து நியமிச்சிருக்கா, அவர் தான் அடிக்கடி நம்ம கனி பாப்பாவுக்கு வந்து டியூஷன் எடுக்கடி வராங்க அப்படின்னு சொன்னார். பயங்கர ஷாக்காக இருக்காங்க. என்ன அந்த ஆளை மேலே சந்தேகம் உண்டா தெரியலடா எனக்கு, ஆனால் அவரை பார்த்தா ஒரு விதமாக தான் இருக்குது, அவர் நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் பற்றி எனக்கு தெரியலை, வீரா தான் அந்த டியூஷன் சாரை ரெடி பண்ணா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அந்த டியூஷன் சாரை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த கனி பாப்பாவுக்கு ஏற்கனவே வந்து அவங்க உயிரை பறிக்கிறதுல 2-3 வாட்டி அந்த ரவுடியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த நம்ம ஒரு பிறந்தநாள் வீட்டில் அந்த ஃபங்க்ஷனில் வந்து விளம்புறதுக்கு வந்து கேட்ரிங் சர்வீஸுக்கு போகணுமே, அந்த வீட்டில் உள்ளதான் வந்து கனி
கனிப்பாப்பாவுக்கு உயிருக்கு ஆபத்து, கத்தியை வச்சு ஒரு ரவுடி குத்த வந்தான். அப்போ என்னமோ இதில் இருக்குது, அந்த ஆதித்யா குரூப்புக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு வந்து மாறனுக்கு பயங்கர டவுட்டு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த டியூஷன் சாரு கதிரை பிடிச்சி தொலியை உரிக்கிறாங்க. கதிர் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இதெல்லாம் அந்த ஆதித்யா போட்டு கொடுத்த ஸ்கெட்சி அப்படின்னு வந்து சொல்லினாரு. ஆதித்யா பிஸ்னஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் வீராவுக்கு எதிரி வீராவை பழி தீக்க தான் இதை வந்து பண்ணுறான் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதித்யா வந்து வேறு யாரும் இல்லை, மதுவோட அக்காவோட புருஷன், பவித்ராவோட புருஷன் அப்படின்னு வந்து தெரிஞ்சு பயங்கர ஷாக்கில் இருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன இப்படி ஒரு இது இருக்குது, கண்டிப்பாக அந்த மது சாவுக்கு நம்ம குடும்பம் வீராவும் நானும் தான் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இப்படிப்பட்ட வேலையில் களம் இறங்காவ அப்படின்னு வந்து நம்ம மாறன் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து க்யூர் ஆயிடுறாங்க நம்ம கனிப்பாப்பா. அதோட நம்ம வீரா கிட்ட நீ என்னதெல்லாம் வந்து சாப்பிட்டாடா அப்படின்னு வந்து நம்ம வீரா கேட்க நேரம் கடலை மிட்டாய் ரவுடி தந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த பால் அப்படின்னு சொன்னார். ரவுடி தான் அப்போ உன்னை கொல்ல பார்த்தது, நீ ரவுடி நீ அவனுக்கிட்ட போன அப்படின்னு வந்து மாறனுக்கிட்ட வந்து கனிப்பாப்பா பேசுறதை வந்து வீரா வந்து அவாய்ட் பண்ணணும். அவன் நல்லவே இல்லை, நீ தின்ன சாப்பாட்டில் விஷம் கலந்தான் அப்படின்னு சொன்னார். அப்படியே அதிர்ச்சியில் கனிப்பாப்பா இருக்காங்க. இல்லை வீரா, நீ தெரியாமல் பேசுகிற அந்த ரவுடி நல்லவர், ரொம்ப நல்லவர் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நீ எல்லாத்தையும் நல்லவர்னு தான் நினைப்பா, ஆனால் இந்த உலகம் அப்படி இல்லை, நல்லவர் ஒரு சின்ன பிள்ளைன்னு பார்க்காம உனக்கு விஷம் தந்திருக்கானே, அப்போ அவன் நல்லவனா சொல்லு கனிப்பாப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் சரி நான் இனி அந்த ரவுடி கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க கனிப்பாப்பா. அதோட பார்த்தோன்னா நம்ம வள்ளியம்மா வராங்க. அந்த ரவுடி வந்து தந்த கடலை மிட்டாயில் விஷம் இல்லை, நான் கொடுத்த பாலில் தான் விஷம் அப்படின்னு சொன்னார். என்ன வள்ளியம்மா, அந்த ரவுடி நம்மளுக்கு யாருன்னு தெரியாது, அவன் கடவுளை மிட்டாய் கொடுத்ததுல விஷம் இல்லையா, அந்த பாலில் விஷமா, அதெல்லாம் நம்ப முடியாட்டா இருக்குது. இல்லை வேறு என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம மாறன் வந்து இந்த டியூஷன் சார் கதிரை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இதுக்கு பின்னணியில் ஆதித்யா இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம வீரா கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்போ தான் வந்து என்ன இவனை இந்த சாரை இப்போ நீ அடித்து இப்போ என்னத்தை கிரியேட் பண்ண போகிறா, இவர்கிட்டையும் நீ வம்புக்கு போயிட்டியாடா அப்படின்னு வந்து நம்ம மாறனை பார்த்து வீரா வந்து கேட்கவும், இல்லை கனி பாப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு காரணம் இவன் தான், இவன் கனி பாப்பா சாப்பிட இருந்த பாலில் விஷம் கலந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு வந்து சொன்னேன். தூக்கி வாரி போடுது நம்ம வீராவுக்கு. என்ன சொல்லுற, உண்மையாட்டே இவன் தான் காரணம், ரவுடி அப்படின்னு வந்து நம்ம கனிப்பாப்பா வந்து மாறனை கட்டி பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பாருங்கள், நீங்கள் வந்து என்ன சந்தேகப்படாதுங்க, இந்த ஆதித்யா குரூப்புக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆதித்யா வேணும்னு பழி தீக்க தான் இந்த வேலையை வந்து பண்ணியிருக்கான். நம்ம கனிப்பாப்பாவை கொன்று ஒன்றை வந்து பழி வாங்க தான் நினச்சிக்கிட்டான் அப்படின்னு வந்து சொன்னார். ஆமாங்க, நான் தான் வந்து சின்ன பிள்ளை பாலில் வந்து விஷம் கலந்தது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒத்துக்கிட்டாங்க. தர்ம அடி வாங்குறாங்க கதிர். அதோட பார்த்தோன்னா இதெல்லாம் ஆதித்யா எதுக்கு பண்ணுறான், இதுக்கு பின்னணியில் என்ன காரணம் இருக்குது, உன்னை பழிவாங்க அளவுக்கு அவ்வளோ வன்மம் என்ன அப்படின்னு வந்து அதுக்கு பின்னாடி இருக்க மது அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சிக்க வந்து நம்ம மாறன் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாங்க.